அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே வரவு செலவு திட்ட விவாதம் பாராளுமன்றத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நாட்டிலே ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றது. கடந்த 21ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், மொட்டு கட்சி அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஒரு அரசுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்ட பேரணியை நடத்தியிருந்தது நுகேகொடவில். அதற்கு பிறகு நாட்டிலே அரசுக்கு எதிரான பார்வை எவ்வாறு இருக்கின்றது போன்ற பல விடயங்களை நாங்கள் பேச போகின்றோம். அன்போடு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம் கொழும்பு மாநகர சபையின் சர்வஜன கட்சியின் மாநகர சபை உறுப்பினரான கனகரஞ்சிதன் பிரணவனை அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம். ஏற்கனவே உங்களை நான் சந்திக்கும் போது நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் மிக தீவிரமான ஒரு உறுப்பினராக இருந்தீர்கள். நான் நினைக்கிறேன் அப்பொழுதும் நீங்கள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக இருந்தீர்கள். ஒரு 4 வருடங்களுக்கு முதல் வேறொரு தொலைக்காட்சியிலே வேறொரு தளத்திலே. ஆனால் இன்று நீங்கள் சர்வஜன கட்சியின் அல்லது சர்வஜன பலே என்று சொல்லப்படுகின்ற சர்வஜன கட்சியின் திலீப் ஜெயவீர அவர்களின் கட்சியிலே ஒரு மாநகர சபை உறுப்பினராக எமது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றீர்கள். முதலாவது கேள்வியே, ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகிச் செல்ல காரணம்? ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பு மாவட்டத்திலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீட்டை தர மறுத்துவிட்டது அல்லது தர விரும்பவில்லை என்று சொல்லலாம். அதற்கு தலைமை காரணம் அல்ல, தலைமை பொறுப்புக்கு இருக்கக்கூடிய அல்லது கொழும்பு தேசிய அமைப்பாளர்கள் அல்லது அந்த அமைப்பாளர் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய சேர்ப்பு. ஆனால் அவர் தமிழர் அல்ல. பேரை குறிப்பிட்டு சொல்லலாமே, அவர் சாகல ரத்நாயக்க அவர்கள் அதை விரும்பவில்லை. அப்போ நாங்கள் அதை, அதாவது சாகல ரத்நாயக்க அவர்கள் ஒரு தமிழரை விரும்பவில்லையா? இல்லை, அவர்களுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னால், கொழும்பு மாநகர சபையிலே கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் ஐதேகாவிற்கு வாக்களிப்பார்கள். ஆகவே தமிழ் வேட்பாளர்கள் தேவையில்லை என்கின்ற கோணத்திலே அவர்களது கதை இருந்தது. அதாவது ஐக்கிய தேசிய கட்சி என்ன தவறு செய்தாலும் கொழும்பு தமிழர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிப்பார்கள், சின்னத்துக்கு. அப்போ இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், நாங்கள் எதிர்பார்க்கிறது அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் ஒரு 2 ஆசனங்கள் கொழும்பு மாவட்டத்தில் தமிழ் பிரதிநிதித்துவத்தை கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கின்றார்கள். இறுதியாக மகேஸ்வரன் மனோகணேசன் அவர்கள் இருந்தார்கள். அதன் பின்னர் ஒரு தலைமைத்துவத்தை தான் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அப்போ இதற்குரிய காரணம் என்னவென்று கேட்டால், தேசிய கட்சிகள் எனப்படுகின்ற கட்சிகள் என்ன செய்யும் என்று சொன்னால், தங்களுடைய தலைமைக்கான விருப்பாக்கை பெறுகின்ற நோக்கிலே தமிழரிலே 2 பேரை போடுவார்கள். 3 பேரை போட்டால் 3 பேருக்கும் விருப்பாக சென்றுவிடும், தமது தலைமைக்கு விருப்பாக கிடைக்காது என்பதற்காக 2 பேரை போடுவார்கள். அதே போல் முஸ்லீம் சகோதரர்களையும் அப்படி தான் 2 பேரை போடுவார்கள். 3வதாக தமது தலைவரை போடுவார்கள். ஆக ஒட்டுமொத்த வாக்கையும் தலைமை பெற்றுக்கொண்டு இப்போ செல்கின்ற பொழுது அவர்கள் அதிகூடிய விருப்பாக செல்வதற்கான காரணங்கள் ஏதோ உருவாகப்படுகிறது. அப்போ நாங்கள் சொல்வது என்னென்னு சொன்னால், நான் ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்து கொண்டு நான் எனக்கான சந்தர்ப்பத்தை நான் கேட்கவில்லை. கொழும்பு மாவட்டத்திலே தேர்தலிலே போட்டிடுவதற்கு எனக்கான சந்தர்ப்பத்தை நான் கேட்கவில்லை. நான் வேறு சிலருக்காக கேட்டிருந்தேன். அவர்களுடைய பெயரை இப்பொழுது சொல்வது பொருத்தமல்ல. காரணம், அவர்களும் ஐக்கிய தேசிய கட்சியில் அதில் ஒருவர் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியில் போயிருக்கிறார். இன்னும் 2 பேர் அங்கேயே தான் இருக்கின்றார்கள். பட் ஒருவர் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியே போய் அவரும் மாநகர சபை உறுப்பினராகிவிட்டார். ஆகவே நாங்கள் எங்களுடைய கோரிக்கை எனக்கானதாக இருந்தால் நான் கவலைப்பட்டிருக்க தேவையில்லை. நான் சொல்வது எமக்கான கோரிக்கை, அதாவது மினன் சார்பாக 2 நிறுத்த வேண்டும். அப்படி என்ன நாங்கள் வாக்கு சேர்க்க போகின்ற பொழுது எமது மக்களிடம் நாங்கள் கேட்க முடியும், இந்த 2 இருக்கின்றார்கள் போடுங்கள். 3வதாக நீங்கள் உங்களுடைய சொல்கின்ற ஒரு நாயையோ துப்புத்தடியோ நாங்கள் கொண்டு வரது தயார். ஆனால் அதையும் தாண்டி இதை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இது நீங்கள் ஒரு கோரிக்கையாக நீங்கள் முன்வைத்தீர்கள். அதாவது கொழும்பு மாவட்டத்திலே இது நீங்கள் பேசுவது பாராளுமன்ற தேர்தல். கொழும்பு மாவட்டத்திலே சஜித் அணி பிரிவுக்கு பின்னர், ஐதேகாவிலிருந்து பிரிந்ததன் பின்னர் கொழும்பு மாவட்டத்திலே அப்போது கொழும்பு மேற்கு பொறுப்பாளராக இருந்த ரோசி ஜனநாயக அவர்களும் அங்கும் இங்குமாக இருக்கின்றார். அவர் ஒரு திரைமறைவிலே தான் அவருடைய செயற்பாடுகள் இருந்து கொண்டிருந்தது. இப்போ கொழும்பு மாவட்டத்தில் கொழும்பு மேற்கிலே அவருக்கு கீழே நாங்கள் வேலை செய்கின்ற போது வெள்ளவத்தை வடக்கு தொகுதி, தெற்கு தொகுதிகளே, பாமகடை மேற்கு போன்ற தொகுதிகளில் நாம் பணியாற்றுகின்ற பொழுது ஒரு அமைப்பாளராக
எங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னு சொன்னால் தலைமைக்கு முக்கியமான தொடர்புக்கு ஒரு பாலம் இல்லை அங்கே. அப்போ நாங்கள் அதை தொடுவதற்கு பெரிய சிரமப்பட்டிருந்தோம். அப்போ இந்த இந்த நடைமுறை சிக்கல்களுக்கு இடையிலே ஜனாதிபதியை யாக இருந்த கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் விலகி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வருகின்ற பொழுது இங்கே ஒரு திருப்பூர் ஊடுருவல் ஒன்று வரும். அதாவது வெளியில் சென்றவர்கள் ஐதேகா பலவிழந்து விட்டது வெளியில் சென்றவர்கள் திருப்பி வருகின்றனர். அவர்கள் வருகின்ற பொழுது நான் திருப்பவும் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை தான் இருந்தோம். காரணம் நம்மோடு இருந்தவர்கள் நண்பர்கள். அப்போ நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்று ரோஹித சேனாநாயக்க அவர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்த அந்த பதவியை, மறுத்த பதவியை திருப்ப மீண்டும் சாகல் ரத்நாயக்க தனக்கு தேசிய அமைப்பாளராக வைத்துக்கொண்டு கொழும்பு மேற்கினுடைய அமைப்பாளராக இருந்து கொண்டு கொழும்பு மேற்கினுடைய 5 தொகுதிகளையும் செயலிழந்ததாகவே வைத்திருந்தார். எந்தவித ஒரு ஆக்டிவும் இல்லை. அப்போ இதே மத்திய கொழும்பில் இருக்கின்றவர்களுக்கு கூட்டங்கள் நடக்கின்றது ஜனாதிபதி செயலகத்திலே, ஏனையவர்கள் விரும்புகின்றவர்கள், அவர்களுக்கு ஜால்ராடிக்கின்றவர்கள், தாளம் போடுகின்றவர்கள் எல்லோரும் கூப்பிடப்படுகின்றார்கள். ஆக இங்கே கொழும்பு மேற்கில் இருக்கக்கூடியவர்கள் கூப்பிடப்படவில்லை. இப்போ எம்மை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பணியாற்றுவதற்கு தலைமைத்துவத்திலிருந்து வருகின்ற அந்த ஓடை சரியாக இருக்க வேண்டும். அப்படிதான் நீர் ஓடும். நிச்சயமாக அரசியலை பொறுத்த வரைக்கும் தேங்கி நிற்பதால் தான் நாங்கள் அரசியலை சாக்கடை இருக்கின்றோம். நிச்சயமாக. ஆக இப்பொழுது ஒரு தெளிவாக ஒரு விடயம் விளங்குகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் இந்த பின்னடைவுக்கு ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது ரணில் விக்ரமசிங்கவுக்கு கீழுள்ள 2ஆம் நிலை தலைவர்களோ காரணம் அல்ல. சாகல ரத்நாயக்க போன்ற ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடையிலே வந்து ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்து கொண்டவர்கள் தான் காரணம் என்று இப்பொழுது தெளிவாக தெரியும். நிச்சயமாக இதிலே அந்த நேரத்திலே நாங்கள் 2018 தேர்தலில் மாகாண சபை தேர்தல் வருகின்ற பொழுது 2013 நான் வடமாகாண சபை தேர்தலுக்காக போட்டியிட்டவன். அன்று நான் பணியாற்றிய ஊடகத்திலிருந்து அங்கே அந்த பெயர் பட்டியலே சேர்ப்பதற்கு பெயர் இல்லாத காரணத்தினால் எனது பெயரை போட்டு நான் அந்த வேலையிலிருந்து விலக வேண்டிய சூழ்நிலை உருவாகியது. ஆனால் இந்த நன்றி கடனை நான் அவர்களிடம் எதிர்பார்க்கவும் இல்லை. அதே போல் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய வீடு எரிக்கப்படுகின்ற பொழுது 8:45 எரிக்கின்றார்கள். 9:15 நான் தான் அந்த இடத்துல நிற்கின்றேன். நானும் எமது கோட்டையன அழுத் மாவட்ட தொகுதியினுடைய அப்போதைய மந்திரியாக இருந்த எங்களது பாடசாலையினுடைய அண்ணர் என்னை விட ஒரு வயசு கூட விஷ்ணுராஜ் அவரும் நானும் தான் செல்கின்றோம். அங்கே செல்கின்ற பொழுது மாளிகாவதி தொகுதியிலிருந்து நௌஃபர் வருகின்றோம். நாங்கள் 3 பேரும் தான் நின்றோம். அப்பொழுது ஃபயர் பிரிகேட் கொழும்பான சபைக்குரிய தீயணைப்பு இயந்திரம் கலகாரர்களால் கல்லறியப்பட்டு கிட்டத்தட்ட 6 கோடி ரூபா பொறுமதியான வாகனம், 1 கோடி ரூபா அந்த சுவிட்ச் போர்ட்டுக்கு மட்டும் அது இதை செயலிழந்து விட்டது. இப்போ ஆணையாளர் சொல்கிறார், நான் எப்படி அனுப்புவது? இங்கால ஃபயர் சீஃப் தீயணைப்பு வீரர்களுடைய பிரதானி சொல்கின்றார், என்னால் முடியாது. நாங்கள் 3 பேர் நாங்கள் சொன்னோம் அனுப்புங்க. நாங்கள் யுத்தத்திலே பிறந்து யுத்தத்திலே வாழ்ந்து வீடு வாசலிலிருந்து கொழும்பிலே வந்திருக்கிறோம். இந்த போன அக்டோபர் 30ஆம் தேதி நாங்கள் யாழ் மாவட்டத்திலிருந்து வெளியே வந்து 30 வருஷம். சரியா? அப்போ எங்களுக்கு அந்த துன்பங்கள் தெரியும். நாங்கள் அடுத்தவருடைய வீட்டை எரிப்பதில் எரியிற வீட்டில் இப்போ என்ன பிடுங்க வேண்டாம்னு சொல்வார்கள். அந்த மாதிரியான ஒரு கொள்கை இடம் இல்லை. ஆனால் இந்த இடைப்பட்டவர்கள் வந்து ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய தலைமையை பாவித்து அல்லது அவர்களுடைய நட்பை பாவித்து இருக்கக்கூடிய 2ஆம் நிலை 3ஆம் நிலை தலைவர்களை ஒதுக்கி அவர்கள் தம் இருப்பை உறுதிப்படுத்த வந்ததன் காரணமாகத்தான் இந்த கட்சியினுடைய பிளவு சிதைவு ஆகியிருக்கிறது. நிச்சயமாக. ஆக சர்வஜன கட்சி அல்லது சர்வஜன பலய கட்சி உங்களுக்கு எப்படி அழைப்பு வந்தது? வாருங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று. உண்மை கொழும்பு மேற்கில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 4 தொகுதிகளைச் சேர்ந்தவர்கள், 5 தொகுதிகளை 4 தொகுதியைச் சேர்ந்தவர்கள் தனியாக நாங்கள் வேறு அதாவது சுயாதீன குழு ஒன்றை போடுவதற்காக இன்னும் சில உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கொழும்பு கிழக்கு கொழும்பு மேற்கில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பலரையும் சேர்த்துக்கொண்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு போட்டியிட்ட முன்னாள் வேட்பாளர்கள் சிலரையும் உருவாகி கொண்டு எங்களுக்கு எமது உறுப்பினர்களுக்கு மாநகர சபை உறுப்பினர்களுக்கு சேவை செய்து அல்லது அவர்களுடைய இந்த ஒழுங்கமைப்பை செய்து கொண்டிருந்தவர்கள் சிலரையும் சேர்த்து கொண்டு நாங்கள் சுயாதீனமாக ஒரு குழுவை போடுவதற்கு முடிவெடுத்தோம். அதனுடைய தொகை கட்டுப்பணம் வந்து சரியான ஒரு
கிட்டத்தட்ட எங்களுக்கு அந்த ரெண்டு சிக்கல் இருந்ததுன்னு சொன்னால் தொகுதி வாரியாக 66 பேர் போட வேண்டும், அதை விட பட்டியலில் 40 லட்சம் போட வேண்டும், கிட்டத்தட்ட 117 பேரை தேட வேண்டும். எங்களுக்கு இருந்த காலம் குறுகிய காலம், அதை விட சுயேட்சை குழுக்கு தொகையும் அதிகம், கட்டுப்பணம் கூட கிட்டத்தட்ட எங்களுக்கு 5 லட்சத்து 6 லட்சம் காசு வரும். இனி அவர்களுடைய தேர்தல் செலவினங்களுக்கு ஒருவருக்கு சாதாரணமாக ஒரு பிரிண்ட்டும் ஹேண்ட்பில்ஸ் அதில் அடித்து கொடுத்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா 1 லட்சம் ரூபா போகுதுன்றாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காசும் பெரிய ஒரு தொகை வரும். 100 × பெரிய தொகை. ஆக இந்த சிக்கல்கள் இருக்கின்ற பொழுது இந்த கட்சிக்கு தேவைப்பாடுகள் இருந்தது. அதில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் அழைத்தார்கள். அதை நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு நல்லதாக அதாவது நங்குரமிட்டு கரை ஒதுங்குவதற்கு ஒரு தலைமன்று தேவைப்பட்டு கொண்டது. என்னால் இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்களோடு மக்களாக இருக்கின்ற வரைக்கும் தான் நாங்கள் செல்லுபடியாகும் காசு. அது தவறவிட்டால் செல்லா காசு. அதே போல் இந்த பதவி என்பதை தவிர அதிகாரம் மிக்க ஒரு பதவி என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இங்கே நீங்கள் மந்திரியாக கடந்த முறை இருந்தீர்கள், ஆனால் இந்த முறை மந்திரியாக இல்லை என்று சொன்னால் உங்களுடைய அலுவலர்கள் கூட கவனிக்க மாட்டார்கள், புறக்கணிக்கப்படுவீர்கள். அதே போல் அந்த நாட்களில் இருந்தவர்கள் 3 வருஷம் 5 வருஷத்துக்கு பிறகு தொடர்ந்து இருப்பார்களான்றதும் தெரியாது. அவர்கள் வேறு இடத்துக்கு மாற்றலாகி போனால் இங்கே இருக்க புதியவர்களுக்கு எங்களை தெரியாது. ஆக அந்த சில விஷயங்களை ஒரு என்ன சொல்றது, சாதாரணமான ஒரு விடயங்களை செய்யக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதிகார ரீதியான ஒரு அபிவிருத்தியை செய்யக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. இறுதியாக இந்த பகுதியை நிறைவு செய்வதற்கு முன்னர் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியில் இப்படி அதாவது புறக்கணிப்பு என்று சொல்லலாம், புறக்கணிப்பு, அந்த கொழும்பு மேற்கு கொழும்பு கிழக்கு தொகுதிகளை முக்கியமாக கருதாமல், இது போன்ற பல காரணங்களுக்காக நீங்கள் சர்வஜன கட்சியை தேர்ந்தெடுத்தீர்கள். சர்வஜன கட்சியின் தலைவர் திலீப் ஜெயவீர உங்களோடு எப்படிப்பட்ட நட்பில் இருக்கிறார் இப்பொழுது வரை? இல்லை, உண்மையிலேயே இந்த ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது எல்லா பிரதான கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த தொகுதிகளை புறக்கணிப்பதற்கான காரணம் ஒன்று இருக்குது. அது வாக்கு ரீதியான ஒரு காரணம். கொழும்பு 1-15 கொழும்பு மாநகர சபைக்கு எல்லைக்கு உட்பட்ட இடத்திலே 5 தொகுதிகள் இருக்குது. அதிலே கொழும்பு மேற்கு, கொழும்பு கிழக்கு ரெண்டுலேயும் 40,000 நபர், கிட்டத்தட்ட ரெண்டும் சேர்த்தாலே 80,000 தான் வரும். ஆனால் வாக்குகள். ஆனால் இதே வடகொழும்போ மத்திய கொழும்போ கிட்டத்தட்ட 1,50,000 1,36,000 வாக்குகள் இருக்குது. ஆக பொருளையும் இதே மாதிரி ஒரு சின்ன ஒரு குறியீடு உள்ளது. அப்போ இந்த 3ஐயும் சேர்த்து இவர்கள் இந்த மாகாண சபை எல்லை நிர்ணயத்திலே 3 சேர்த்து கொழும்பு தெற்கண்டு பேர் ஒன்றாக. அப்போ அப்படின்றக்குள்ள தான் நாங்கள் கிட்டத்தட்ட 1,20,000 வாக்குகள் வரப்போகுது. இப்போ இவர்கள் அந்த தனிப்பட்ட ரீதியாக அமைப்பாளர் பதவியை கொடுத்தோடனே கொழும்பு மேற்குக்கு அமைப்பாளராக இருப்பவர் அவர் கொழும்பு கிழக்குக்கும் செய்ய வேண்டும் என்று கேட்பார். அந்த காலத்தில் அதாவது அந்த அமைப்பாளர் பதவி ஜனத்தொகையின் அடிப்படையிலே குறைவாக இருப்பதனால் அதை ஒரு ஏக்கத்தோடு பார்க்குற நிலைமை இருக்கிறது. அப்போ இவர்களும் அதை பாராமுகம் தான். நிச்சயமா அங்கே 1,30,000 வாக்குகள். இவர்கள் என்று நீங்கள் சொல்வது சர்வஜன கட்சி? இல்லை இல்லை இல்லை, ஐக்கிய தேசிய பிரதான கட்சிகள். இது சர்வஜன அதிகாரம் அதுக்கு தமிழில் சொல்வது சர்வஜன அதிகாரம் கட்சி, புதிதாக வந்திருக்கிற கட்சி. அது எல்லோரையும் உள்வாங்குவதற்கான வேலை திட்டத்தை தான் கொண்டு போகிறது. அதாவது புறக்கணிக்கப்பட்ட எல்லோரையும், அது எனது பார்வையில் சொல்ல போனால் அரசியலிலே அனாதைகள் ஆக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தங்குமிடம் அல்லது ஒரு மடம் என்று சொல்லலாம், நன்றாக கவனிக்கின்றார்கள். அதை காசு கொடுப்பதல்ல, பணம் கொடுப்பதல்ல, அதாவது கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார்கள். அந்த முக்கியத்துவத்தை தமிழர் என்ற புறக்கணிப்பு இருக்கா? இல்லை இல்லை. அப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. ஏற்கனவே நாம் இந்த கடந்த தேர்தலில் போட்டி போடுகின்ற பொழுது சர்வஜன அதிகாரம் கட்சியிலே சார்ந்தவர்கள் சிலர் இனவாதிகள் என்ற ஒரு கருத்து, அதாவது பௌத்தத்தை பிரதானப்படுத்தி கதைக்கின்றார்கள், சிங்களத்தை பிரதானப்படுத்தி கதைக்கின்றார்கள் என்ற இனவாத கருத்துக்கள் இருந்தது. அதை பற்றி நாம் மிக நீளமாக பேச வேண்டியிருக்கிறது. அதில் நிறைய விடயங்களை பேச வேண்டியிருக்கிறது. எங்களுடைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியில் நாங்கள் அதை பற்றி தான் பேச போகின்றோம். இணைந்திருங்கள் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.